இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வர்ஷினி இன்னும் வீட்டுக்கு வரல. மேம் வேற ரொம்ப பதட்டமா இருக்காங்க. கொஞ்சம் தேடி பாருங்களேன். அவ என்ன சின்ன குழந்தையா? போக தெரிஞ்சவளுக்கு வர தெரியாதா? மணி 10 ஆகுது. 10 தானே ஆகுது. சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டில மிட் நைட் கூட நார்மல் டைம் தான். எந்த காலத்துல இருக்க நீ? பேனிக்கா எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்க. அது எப்படி வீட்டை விட்டு போன தங்கச்சி வரலன்னு சொல்லியும் உங்க மனசு கொஞ்சம் கூட பதற மாட்டேங்குது? இப்படி ஒரு அக்கறையே இல்லாத அண்ணனை நான் பார்த்ததே இல்ல. நிறுத்துறியா? அவ ஒரு மேஜர். அவ ஆசைப்பட்டதை செய்ய விடணும். இப்படி இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வா, அங்க போகாத இங்க போகாதான்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நாளைக்கே அவ கிணத்துக்குள்ள குதிக்கணும்னு ஆசைப்பட்டா விட்டுருவீங்களா? இல்ல 4 தட்டு தட்டி எடுத்து சொல்லுவீங்களா? ஆமா, எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? யாராவது முட்டாள்தனமா இப்படி பேசிட்டு இருப்பாங்களா? எதோட கம்பேர் பண்ணணும்னு உனக்கு அறிவு இல்ல? அவ சுதந்திரத்துல தலையிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அவளை கட்டுப்படுத்தணும்னு நான் சொல்லல. ஆனா இப்படி கண்டுக்காம தண்ணி தெளிச்சு விடுறீங்களே, அது தப்பு இல்லையா? சுதந்திரங்கிறது ஆபத்தை தேடி போறது கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. டெய்லி பேப்பர், சோசியல் மீடியால எல்லாம் பாக்குறீங்கல்ல, நம்மள சுத்தி என்னெல்லாம் நடக்குதுன்னு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஏய், என்னடி பேசுற? எங்க பொண்ணு எங்க போனான்னு நாங்க தேடி கண்டுபிடிச்சுக்கிறோம். என்னமோ உங்க வீட்டு பொண்ணு காணாம போன மாதிரி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. அதுவும் சிபியவே திட்டிக்கிட்டு இருக்க. அமதா, தமிழ் சொன்னதுல என்ன தப்பு? ஒரு வீட்ல வயசு பொண்ணு நேரத்துக்கு வீட்டுக்கு வரலன்னா வீட்ல இருக்கிறவங்க பதறணும். இப்படி கண்டும் காணாம இருந்தா என்ன அர்த்தம்? தமிழ் சொல்ற மாதிரி அவளை தேடுறதை விட்டுட்டு அவகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாம வர்ஷினி எங்கேயுமே போயிருக்க முடியாது. எங்க போனா சொல்லுங்க. அது அவ ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி ஷாப்பிங். ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்றீங்க. அப்ப அவ எங்க போனான்னு உங்களுக்கு தெரியாது, அப்படித்தானே? இல்ல தெரிஞ்சும் மறைக்கிறீங்களா? இது சரியா வராது. நான் கமிஷனருக்கு கால் பண்றேன். ஐயோ ஜனமா, போலீஸ் எல்லாம் வேண்டாமா? இது பொண்ணு விஷயம், வெளியே தெரிஞ்சா தப்பாயிடும். நாமளே தேடுவோம் ஜனாமா. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளை பத்திரமா கூட்டிட்டு வந்துரு. பயப்படாதீங்க ஜனாமா, நான் இருக்கேன். சார் வாங்க போலாம். சிபி கிளம்பு. சிபி, உன் தங்கச்சி எப்படியாவது பார்த்து கூட்டிட்டு வந்துடுறா. போடா. சொல்லு மச்சான். டேய், எந்த பப்புக்கு போயிருக்காங்க?